பச்சை மிளகாய் வாங்குனீங்கன்னா, அதோட காம்ப வந்து தூக்கி போட்றாதீங்க. இந்த மாரி விஷயத்துக்குலாம் பச்சை மிளகாய் காம்ப வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டூ நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸ்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை ஃபர்ஸ்ட் டிப்பா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஜல்லடை கரண்டி வந்து பெரும்பாலும் வந்து நம்ம எண்ணெயில ஏதாவது பொரிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த கரண்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மத்த கரண்டியெல்லாம் நம்ம வந்து அந்த மாரி வந்து பொரிச்சு எடுக்க முடியாது. இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் ஹோல் ஹோலா இருக்கிறதுனால எண்ணெயில இருக்கிற பொருள் வந்து சூப்பரா வந்து நமக்கு அரிச்சு அப்படியே வந்து பொருள் மட்டும் கிடைக்கும். அதுக்காக இந்த பொருள் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது நாள் போக்கில் கொஞ்சம் வந்து பழசான மாதிரி ஆகிடும். இதை மாத்திர ஸ்டேஜில் இதை தூக்கி போடாமல் இதை எவ்வளோ சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப். எங்கள் வீட்டில் இருக்கிற ஜல்லடை கரண்டி கொஞ்சம் வந்து பழசான மாதிரி ஆகிடுச்சு, கொஞ்சம் துருப்பிடிச்சிருச்சு. அதுக்காக வந்து நம்ம ஸ்கூலுக்கு பசங்கள்லாம் ஸ்பூன் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, அது வந்து டெய்லி நம்ம ஒரு ஸ்பூன் கொடுக்கும்போது அங்கங்கே வந்து தொலைஞ்சு போயிடும். அந்த மாதிரி தொலையாமல் இது ஃபிக்ஸ்டாக இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக போய் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்பூன் ஸ்டாண்டு சூப்பராக எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதனால் இந்த கரண்டி வந்து நான் வந்து ஸ்பூன் ஹோல்டராக வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஜல்லடை கரண்டி இருந்து நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணாமல் வேஸ்ட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடுக்கு யூஸ் பண்ணுங்க. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ அடுத்த டிப்ஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து புக்கெல்லாம் வந்து படிக்கிற பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி படித்து முடித்தோன்னே நம்ம வந்து எந்த சைடு வந்து நம்ம படித்து முடித்தோம் அப்படின்னே நமக்கு வந்து மறந்து போயிடும். மறுபடியும் அதை வந்து ஓப்பன் பண்ணும்போது எந்த பேஜ்லேருந்து நம்ம வந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பரட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். கொஞ்சம் புது புக்காக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக வந்து மடங்கிடும். கொஞ்சம் பழைய புக்கு அப்படின்னா வந்து அப்படியே ஃபிக்ஸ்டாக நிற்கும். நம்ம வந்து அப்படியே வந்து மடித்து வச்சு கூட நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி வந்து மடித்து வைக்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி வந்து ஹேர் பேண்ட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். லப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா, அந்த லப்பர் பேண்டை வந்து நம்ம அழகாக வந்து எந்த பேஜோட நம்ம படித்து முடிச்சோமோ அந்த பேஜோட இந்த மாதிரி லப்பர் பேண்டை வந்து நம்ம அழகாக மாட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி லப்பர் பேண்டை வச்சு நம்ம மாட்டும் போது நெக்ஸ்ட் டைம் நம்ம படிக்கும் போது ஈஸியாக வந்து அந்த பேஜில் இருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இது ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் புக்கு படிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணிங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லப்பர் பென் மட்டும்தான் போடணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. உங்கள் வீட்டில் எந்த பொருள் இருக்கோ அந்த பொருள் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லேடிஸாக இருந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம தலைக்கு போடுற ஹேர் பின் இருக்குல்லையா, அதை கூட வந்து நம்ம எந்த பேஜில் வந்து முடித்தோமோ அந்த பேஜில் அழகாக சொருகி வச்சுக்கலாம். அது கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ லப்பர் பேன் வந்து நம்ம கழட்டியாச்சு. லப்பர் பேன் இல்லாத டைமில் இப்படி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பூ சொருகும் இல்லையா, அந்த ஹேர் பின்னை கூட நம்ம வந்து அந்த பேஜில் அந்த மாதிரி வந்து சொருகி வச்சுக்கலாம். அந்த மாதிரி சொருகி வைக்கும்போது நெக்ஸ்ட் டைம் நம்ம படிக்கும் போது அந்த பேஜை வந்து கரெக்டாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து டிக்டாக் ஹேர் பின் இருக்கு இல்லையா, அது கூட வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஹேர் பின்னாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் பாருங்கள். நான் இந்த மாதிரி வந்து ஹேர் பின் தான் வந்து சொருகி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சொருகி வச்சுட்டு நம்ம திருப்பி நெக்ஸ்ட் டைம் படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எத்தனை நாள் கழிச்சு நம்ம பெரட்டினாலும் பார்த்திங்கன்னா அந்த ஹேர் பின் அப்படியே இருக்கும். நம்ம படிக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக. இதே மெத்தடை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா குழந்தைங்க வந்து படித்து முடிச்சோன்னா எந்த பேஜ்லேருந்து நம்ம முடித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு கூட இந்த மெத்தடை வந்து ஈஸியாக சொல்லிக் கொடுத்துடலாம். அவங்க இதை வாட்ச் பண்ணிப்பாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பச்சை மிளகாய் வாங்கினோன்னே இந்த மாதிரி வந்து காம்பெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குவோம். இந்த மாதிரி இப்போ காம்பை வந்து நம்ம எடுத்துகிட்டு வைக்கும்போது அந்த பச்சை மிளகாய் வந்து எத்தனை நாள் ஆனாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து பச்சையாக வந்து சூப்பராக அழுகி போகாமல் நமக்கு இருக்கும். ஃபஸ்ட் டிப்பாக வந்து அது கூட நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை மிளகாயோட காம்பை வந்து நம்ம தூக்கி வீசாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கூட பயன்படுத்தலாமா அப்படின்னு ஷாக் ஆவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஹோட்டலில் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்தது தான் நான் அந்த பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸை வந்து நம்ம தூக்கி வீசாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கூட நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ்டாக வந்து நமக்கு பாக்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸை எடுத்துக்கோங்க. இதில் வந்து அந்த பச்சை மிளகாயோட காம்பெல்லாம் வந்து நம்ம ஒரு டப்பாவில் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பச்சை மிளகாயும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அழுகாமல் கெட்டு போகாமல் இருக்கும். அதுவும் நம்ம காம்போட வைக்கும்போது சீக்கிரமாக அழுகி போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த பச்சை மிளகாயோட காம்பெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பாக்ஸில், அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நைட்டு ஃபுல்லாகவே இதை க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிட போகிறோம். அந்த பச்சை மிளகாவோட காம்பில் இருக்கிற அந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் இறங்கிடும். மறுநாள் காலையில் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸை வந்து உடனே ஓப்பன் பண்ணாமல் அப்படியே க்ளோஸ்டாகவே நம்ம அழகாக வந்து நல்லா கலக்கிடலாம். ஒரு டைம் கலக்கினதுக்கு அப்புறமா பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தோன்னே நம்ம வந்து ஒரு டம்ளர் வச்சு அழகாக அந்த தண்ணி ஃபுல்லாகவே ஒரு பாத்திரத்தில் நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளரில் தான் அழகாக வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு சூடம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் இல்லையா, அந்த சூடம் தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கேன். உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து நார்மலாக வந்து நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிற இந்த கற்பூரத்தை தான் நல்லா வந்து பவுடர் ஃபார்மில் நுணுக்கி இந்த மாதிரி வந்து இந்த தண்ணியில் சேர்த்தாச்சு. இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகரையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜூஸ்லாம் வந்து ஒரு 10 ரூபா பாட்டிலுக்கு நம்ம வாங்கி குடிப்போம் இல்லையா, அந்த பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டிக்கரை வந்து நல்லா பிச்சுட்டு அழகாக ஓப்பன் பண்ணி நம்ம வந்து அந்த தண்ணியை இது கூட வந்து சேர்த்துட்டு அழகாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2, 3 ஹோல் வந்து அதில் வந்து போட்டுக்கலாம். உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி குட்டி பாட்டில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எங்கெல்லாம் வந்து பள்ளி கரப்பாக இருக்குன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் அழகாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இதில் ஒரு 2, 3 ஓட்டை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் பாட்டில் அழுத்தமாக இருக்குது, அதனால் வந்து கொஞ்சம் ஹோல் விட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு 3 ஹோல் அளவு தான் விட்டுருக்கேன். அதுவே வந்து எனக்கு போதுமானது. நிறைய ஹோல் விட்டோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாகவே வந்து வேஸ்ட் ஆகிடும். இப்போ எங்கெல்லாம் நிறைய வந்து கரப்பாம்பூச்சி இந்த பள்ளி தொல்லைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணி அழகாக வந்து தெளிச்சு விட்டு நல்லா வந்து ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துடலாம். இந்த பச்சை கற்பூரம் அப்படி இல்லைனா வந்து நார்மல் பூஜை கற்பூரம் இருக்கு இல்லையா, அது அந்த வினிகர் இதெல்லாம் ஆட் பண்ணதுனால அந்த வாசனை வந்து அந்த பள்ளி கரப்பாம்பூச்சி கொஞ்சமாக செட்டே ஆகாது. இந்த மாதிரி செய்யும் போது பார்த்திங்கன்னா நமக்கு கவுண்டர் டாப்பில் தான் அதிகமான பள்ளி தொலைகள் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி நினைப்போம். அதிலலாம் நம்ம ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பள்ளி கரப்பாம்பூச்சி தொலைகள் இருக்கவே இருக்காது. இந்த மிளகாயோட காம்புலையும் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்மெல்லுக்கு சுத்தமாக வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீட்டில் வந்து நார்மலாக வந்து டெய்லி வந்து பால் காய்ச்சும். அந்த மாதிரி பால் காய்ச்சும் போது அவசரமாக ஏதாவது நம்ம வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அடுப்பில் வச்ச பாலை மறந்துட்டு நம்ம வேலை பார்த்துட்ருப்போம். அந்த மாதிரி வேலை பார்க்கும்போது அது வந்து பொங்கி வழிஞ்சு அடுப்பில் ஃபுல்லாகவே வந்து ஊற்றி அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே கால் கடுக்க நின்று நம்ம வந்து மணிக்கணக்காக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு லைட்டாக வந்து கொதிச்ச உடனே இந்த மாதிரி கரண்டியை நம்ம உள்ளே போட்டோம் அப்படின்னாவே அது கொதிச்சு வந்து வெளியில் வந்து வரவே வராது. இதனால் வந்து நம்ம கால் கடுக்க நின்று அதை பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. கீழே வந்து பொங்கி வழிஞ்சு ஊற்றி நம்ம மணிக்கணக்காக வந்து அடுப்பை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற வேலையும் நமக்கு மிச்சமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பாலை ஊற்றி அடுப்பில் வச்ச உடனே நம்ம கரண்டியை உள்ளே போட்டாலும் ஓகே தான். அப்படி இல்லைனா பொங்குற டைமில் நம்ம உள்ளே போட்டாலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேனாவில் ரீஃபில் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னாவே அந்த பேனா வந்து நம்ம ஃபுல்லாகவே தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த மூடி வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து டபுள் சைட் டேப் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு பீஸ் அளவுக்கு நமக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நான் இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நான் வந்து ஒரு பீஸ் அளவுக்கு நான் வந்து டபுள் சைட் டேப்பை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து ஆணி அடிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வந்து நம்ம செல்லோ டேப் பயன்படுத்தி சூப்பராக வந்து நம்ம ஆணி அடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேனா மூடிய அந்த டபுள் சைட் டேப்பில் நம்ம கரெக்டாக அழகாக ஃபிக்ஸ்டாக நல்லா வந்து ஒட்டி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து ஒட்டிட்டோம் பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து குட்டி குட்டி காலண்டர்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுடலாம். ஏன்னா வாடகை வீடு அப்படிங்கிறதுனால வாடகை வீட்டிலலாம் இந்த மாதிரி ஆணி அடிக்கிறதுக்கு நமக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி வந்து டபுள் சைட் டேப்பை வச்சு நமக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மாட்டி விடணும்னு விருப்பப்படுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அழகாக மாட்டி விட்டுக்கலாம். நம்ம வந்து வீடு காலி பண்ணும்போது கூட அழகாக வந்து டபுள் சைட் டேப்பை வந்து நம்ம அழகாக பிச்சு எடுத்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதுதான் வந்து இதில் மாட்டணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு பேனா கோப்பையிலே பார்த்திங்கன்னா நமக்கு வகை வகையாக வந்து நம்ம வந்து எந்த பொருள் வேணாலுமே நம்ம சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி பீரோவில் தான் இது வந்து நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னாவே அதுக்கு நாள் இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு டென்ஷன் இல்லாமல் கிளம்புறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த டபுள் சைட் டேப்பில் நான் வந்து என்ன ஒட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஹேர் பின் தான் ஒட்ட போகிறேன். நமக்கு வந்து கைக்கு வந்து கிடைக்காத ஒரு பொருள் அப்படின்னாவே அவசரத்துக்கு இந்த மாதிரி ஹேர் பின், இந்த சேஃப்டி பின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதை நாளே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாரீ கட்டும் போது பீரோவில் வந்து நம்ம சாரீ எடுப்போம். அப்போ ஓப்பன் பண்ணி எடுத்து நம்ம கட்டும் போது இந்த மாதிரி வந்து
வந்து சேஃப்டி பின்னாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஹேர் பின்னாக இருக்கட்டும், நம்ம வந்து ஈஸியாக வந்து நமக்கு ஹேர் பின் சேஃப்டி பின்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு டபுள் சைட் டேப் கூட ஒட்டி நம்ம நிறைய சேஃப்டி பின் கூட ஒட்டி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து சாரீ கட்டும்போது சில பேருக்கு அதிகமான சேஃப்டி பின் தேவைப்படும். சில பேர் கையில் வச்சுப்பாங்க, அப்படி இல்லைனா வாயில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம டபுள் சைட் டேப்பில் ஒட்டி வச்சுட்டு அதை எடுத்து ஈஸியாக கட்டுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது வந்து எத்தனை நாளானாலுமே வந்து கீழே விழாது, நல்ல அழுத்தமாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதே மாதிரி நான் வந்து டபுள் சைட் டேப் தான் நான் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி செவத்தில் ஒட்டியிருக்கேன். ஒரு 3 பேனாவோட அந்த மூடியை தான் நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் என்ன ஒட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீ செயின்லாம் அங்கங்கே நம்ம வச்சுட்டு நம்ம தேடுற மாதிரி இருக்கும். சில பேர் வீட்டில் கீ ஹோல்டர் வச்சுருப்பாங்க. இல்லாத டைமில் இந்த மாதிரி நம்ம டபுள் சைட் டேப் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து மூடியெல்லாம் நம்ம வந்து அழகாக வரிசையாக அடுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த சாவியெல்லாம் நம்ம ஹேங் பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதே டைமில் நம்ம வந்து சாவி அங்கங்கே வச்சுட்டு தேடுற டென்ஷனும் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பேனாவில் ரீஃபில் தீர்ந்ததுக்கப்புறமா அந்த பேனாவை தூக்கி போடாமல் இந்த மாதிரி வந்து மூடியெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவும் வசதியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்த டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வந்து நம்ம வந்து மாஸ்க் தான் எடுத்துருக்கோம். அந்த மாஸ்கில் ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோப் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாஸ்கில் பாருங்கள் அழகாக வந்து ஒரு பாக்கெட் மாதிரி ஒரு லேயர் மாதிரி கிடைக்குது இல்லையா, இந்த மாதிரி சூப்பராக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை நாளாக வந்து மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்ததுக்கப்புறமா உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ரோஸ் கலர் கம்ஃபர்ட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா வந்து ப்ளூ கலர் கம்ஃபர்ட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஏதாவது வந்து வாசனைக்காக நம்ம இந்த மாதிரி வந்து லிக்விடை வந்து அழகாக வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் மேலே ஊற்றியாச்சு பாருங்கள். அந்த டிஷ்யூ வந்து நல்லா வந்து அந்த லிக்விடை நல்லா அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே வந்து வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணோம் அப்படின்னாவே ஈஸியாக வந்து நல்லா உறிஞ்சிரும். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 2 மடிப்பு நம்ம மடித்து எடுத்துக்கலாம். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிட்டோம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணோம் இல்லையா அந்த மாஸ்க்கு, அது உள்ள வந்து அழகாக அந்த மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு ரோப்பையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அழகாக அந்த மாதிரி வந்து அந்த மாஸ்க்கை நல்லா வந்து ரெடி பண்ணி அழகாக நம்ம கட்டி விட்டுடலாம். கட்டி விட்டதுக்கப்புறமா இதை எங்கே வந்து தொங்க விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம வீட்டு டாய்லெட்லாம் எப்போதுமே வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். இதுக்காக நம்ம வந்து கடையில் காசு கொடுத்து அதிகமான பொருள் அந்த ஓடோனில் அந்த மாதிரி வந்து வாங்கி மாட்டாமல் இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி மாட்டிட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதே டைமில் நம்ம காசும் கொஞ்சம் மிச்சமாக இருக்கும். இப்போ பாருங்கள் இதே மாதிரி நம்ம டபுள் சைட் டேப்பு கொஞ்சமாக கட் பண்ணி அழகாக வந்து அந்த டைல்ஸில் ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து பேனாவோட மூடியை தான் எடுத்துருக்கேன் பாருங்கள். அழகாக அந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா, ஏன்னா வந்து பாத்ரூமில் கொஞ்சம் நிறைய டைல்ஸ் வந்து நம்ம ஒட்டுற மாதிரி இருக்கும், அதில் போய்ட்டு நம்ம ஆணி அடிக்க முடியாது. அதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி அழகாக வந்து ஹேங் பண்ணியாச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக வந்து ஒரு முறை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து பேனா முடியை வச்சு நம்ம நிறைய டிப்ஸ் பார்த்தோம். ஓரளவு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.